ஹலோ ஆல். ஒரு நாள் குழம்பு கூட்டு வைக்கலன்னா, அந்த நாளே ஏதோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு. நேத்து அக்கா மட்டன் குழம்பும், சுக்காவும் கொண்டு வந்திருந்தாளா, அதனால இன்னைக்கு நமக்கு ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் குட்டிக்கு மட்டும் தான் இன்னைக்கு ரெடி பண்ணேன். டெய்லி நம்மளுக்கு இந்த மாரி யாராவது கொண்டு வந்து குடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்கு வாய்ப்பில்ல ராஜா. நம்ம தான் செஞ்சு சாப்பிட்டாகணும். வீட்ல நமக்கு உதவியா இருக்கிற தோசை மாவும் தீர்ந்து போச்சு. சரி என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். சோயா சங்க் இருந்துச்சு. சரி ஓகே இன்னைக்கு குட்டிக்கு இத வச்சு நம்ம தோசை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு, சோயா சங்க், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுட்டு, தக்காளிய தோல் நீக்கிட்டு, வேக வச்சு எல்லாத்தையும் ஜார்ல போட்டு அரைச்சுட்டு, அதோட அரிசி மாவு, தயிர், உப்பு, பெருங்காயத்தூள், கரம் மசால் தூள் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை சட்டியில குட்டி குட்டி தோசையா ஊத்தி எடுத்துட்டோம்னா சூப்பரா சோயா சங்க் தோசை ரெடி ஆயிரும். இது வேகிறதுக்குள்ள நாங்கிட்டு சைட்ல பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். நம்ம சிம்லயே வச்சு வேக எடுத்தோம்னா சூப்பரா சாஃப்டா ரெடி ஆயிருது. சாப்பிடறதுக்கு ஒரு சிக்கன் தோசை சாப்பிடுற ஃபீல் தான் இருந்தது. நல்லா இருந்தது. குட்டியும் விரும்பி சாப்பிட்டாங்க. குட்டிக்கு ஊட்டி முடிச்ச கையோட அப்படியே மட்டன் சுக்காவையும் குழம்பையும் சூடு பண்ணி சூட சாதம் போட்டு போட்டு சாப்பிட்டேன். ஓசில சாப்பிட்டா ருசியா தான் இருக்கும் போல. சாப்பிட்டு முடிச்சதுல இருந்து ஒரே ஆரஞ்சு ஜூஸ் கிரேவிங்ஸா இருந்துச்சு. சரி ஓகே குட்டிக்கும் ஆரஞ்சு ஜூஸ் போடுறப்ப நமக்கு சேர்த்து போட்டு 2 பேரும் சேர்ந்து சியர்ஸ் அடிச்சு ஆரஞ்சு ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டோம். ஒரே புளிப்பு.